ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் கார்லிக் எக் தான் பண்ணுறோம். அதுக்கு 4 எக் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டோம். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு இந்த மிக்ஸ் நல்லா ஊற்றி கொஞ்சம் பெரிய பெரிய எக் வர மாதிரி உடனே கலக்காமல் கொஞ்சம் வெந்தோன்னு பரட்டி விடுங்க. இந்த வெந்தப்புறம் நான் எப்படி பண்ணுறனோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக பொடி மாஸ் மாதிரி குட்டி குட்டியாக பண்ணாமல் பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 4-5 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 ஸ்பூன் மில்க்கு. அவ்வளோதான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள். இப்போ எக்கு ரெடியானதும் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த பூண்டு கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. வறுந்ததும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, பொரித்து வச்ச முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெசிபி ரெடி. எக் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற கிட்ஸுக்கு இந்த பட்டர் கார்லிக் எக் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். நான் காரம் பத்தலைன்னு கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு தான் கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டேன். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.